அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் பிளான் போட்டிருந்தோம். அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்ப அவங்க வந்து ஓன்னு சொல்ட்டாங்க. அந்த ஓகே சொன்ன ஒரே காரணத்தினால நாங்க எல்லா பொருளையும் வாங்கி அடுக்கியாச்சு. ஆனா மக்கா நாள் காலையில போயிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் சொன்னாங்க, "இல்ல பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து இங்கே பொங்க வைக்கக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்கன்னு. சரி ஓகே இருக்கவே இருக்கு நம்ம வீட்டு வாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பொருளையும் எடுத்துட்டு இவங்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வாசல்லையே அடுப்பை வச்சு கரும்பெல்லாம் கட்டி ஜிகினா பேப்பர்லாம் தொங்க விட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி ஊரில் நாங்கள் கூப்பிட்ருந்த ஜமாக்கள் பெரிய தலைக்கட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் பொங்க வச்சுருந்தேன். பச்சை தண்ணி பொங்காதடா பால் தாண்டா பொங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொன்னதுக்கு அப்புறம் பாலை ஊற்றி பால் பொங்குனதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் போடணும் அப்படின்னாங்க. அதேமாரி எல்லாத்தையும் போட்டு பொங்கலையும் சூப்பராக வச்சாச்சு. இது இது முழுக்க எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த தீன் காக்காக்கு, அப்புறம் வந்து ஊர் ஜமாத் தலைவருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. அது மட்டும் கிடையாது, ஃபைனலாக வந்து சர்க்கரையை உடச்சி போட்டு அது வெந்துடுச்சா வேவலையா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து போடுறதுக்குள்ளே பொங்க ஒரு வழியாயிடுச்சு. ஆனால் கடைசியாக பொங்க வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. இது அந்த பொங்க இல்லை, இது வேறு பொங்க. நான் வச்ச பொங்க வீட்டில் சாப்பிட்டாச்சு.